அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு, நாலு தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னைய மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த டூ வீலர் காரலையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாள். மொத்தம் மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்டது தற்போது பூதாகரமா வெடிச்சிருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் சம்பவம் நடந்த இடத்துல இருக்க சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செஞ்சு 2 வாரங்களுக்குள்ள விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழல்ல இது குறித்து தனது கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பேச போய் திருமாவளவன் என்னைய வந்து மிரட்டுறாரு. இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சரியான விஷயம் கிடையாது. இப்படி நடந்து கொள்ள கூடாது. நீங்க ஒரு அடி அடிச்சா நான் 2 அடி அடிப்பேன். நானும் பல ரவுடிகளை பார்த்தவன் தான். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இது போல நடந்து கொள்வதை மாத்திக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு.